எனக்கு பிரச்சனை நரேந்திர மோடி தான். அவருக்கு போய் தான் அந்த ஜிஎஸ்டின்னு சொல்லி அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீ டிஜிட்டல் இந்தியாவை எப்படி கொண்டு வர யார் கொண்டு வந்தா? மோடி தான். மோடி வர பொதுவாக சாதாரண ஏழை மக்கள் கூட டிஜிட்டல் கற்றுக்கிட முடியும். சரிதா? அது மாதிரி சாதாரண சின்ன வியாபாரி கூட இப்போ வந்து உங்களுக்கு காசு கையில் வச்சுருந்தேன். இப்போ பணம் போடுறாங்க. அதனால பேமெண்ட் வந்து கையில் கொடுப்பாங்க. பேமெண்ட் குடிக்காரன் பாதி குடிச்சு தான் விட்டு போகிறான். இப்போ டிஜிட்டல் டீல் அப்படி கிடையாதுல்ல. மோடி வந்து அப்படி தான் இது மாதிரி மாறிச்சு. பாகிஸ்தான் எவ்வளோ நாள் தான் இந்தியா பொறுத்துக்கிட்டே போவாங்க. எவ்வளோ நாள் பொறுப்பாங்க. இந்தியா ஒரு கண்ட்ரி நல்லா தெரியும். திருப்பி ஒரு காசு நோண்டிக்கிட்டே இருந்தால் விடுவாங்களா? இதே ராகுல் காந்தி இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் பொறுக்க முடியாதுல்ல. மோடி செஞ்சது கரெக்டு தான். ஒருவேளை ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா வந்தா அவர் ஓகேவா? ராகுல் காந்திக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மோடிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது 2 முறை வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. ஆளுமை திறமை மிக்கவர், நிறைய பிரச்சனைகளை பார்த்தவர். ராகுல் காந்தி வந்து பாதி நேரம் ஃபாரின்ல தான் இருந்தார். அவர் வந்து நாட்டு மக்களுக்காக ஒன்றும் பண்ணல. திடீர்னு வந்து டாடா ஏஸ்ல போறது இதெல்லாம் ஒரு வந்து குழந்தைத்தனமா இருக்குது. ஒரு அரசியல் பண்ணோம்னா மோடியை எதிர்த்து அதை அரசியல் பண்ணும் ஒழிஞ்சு இவர் வந்து போர்ட்டரோட போய் சேர்ந்து தள்ள தூக்கிட்டு போறது இதெல்லாம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பண்ற வேலையே இல்லை. இதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு. அவர் வந்து என்ன கேட்டா மோடிக்கு ஆப்போனண்டா யாருமே இல்லை. இப்போதைக்கு பார்க்க போனா யாருமே இல்லை. அடுத்து எதிர்கட்சியில யாருமே, காங்கிரஸ் பெரிய கட்சி அழிஞ்சு போச்சு. ஒரு டபுள் டிஜிட்டுக்கு மேல அவங்களால சீட்டு வாங்க முடியல. மற்ற எந்த கட்சியுமே இல்லை. ஏன்னா மக்கள் வந்து உண்மையிலே இதை பண்றாங்க. மோடியை தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. மோடி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு சில விஷயத்துல வந்து பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. தொழிலாளர் சட்டத்தெல்லாம் வந்து எதுக்குறாங்க, அதெல்லாம் நலிவுபடுத்துறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மோடி பண்ணாருன்னா நல்லா இருக்கும். தொழிலாளர்கள் நல்லா இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும். ஏன்னா தொழிலாளர் சட்டத்தை வந்து 40 சட்டத்தை வந்து 4 சட்டமா மாத்துறாரு. இதனால தொழிலாளர்கள் நிறைய பேர் நசுக்கப்படுறாங்க. இதனால முதலாளிகள் வந்து எங்களை வந்து ரொம்ப வந்து இது பண்ண அட்ராசிட்டி அதிகமா இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னா முன்னாடி வந்து எம்ப்ளாய்க்கு ஏதாவது கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரே 1 மாசம் சம்பளத்தை கூட கொடுக்க மாட்டாங்க, அனுப்பிச்சிடுறாங்க. அதுமாரி எல்லாம் பண்ணாம இதெல்லாம் பண்றது உண்மையிலே மோடியை ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதனால சந்தோஷப்படுறேன்.